வணக்கம் சார். நான் பாப் பேசுகிறேங்க. நிஃப்டியை பற்றின ஒரு லாங் டேர்ம்க்கு உண்டான ஒரு அப்டேட் நான் இப்போ கொடுக்குறேங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க. 2024 இருந்துங்க, 2024 இருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 23,500க்கு மேலே 26,500ம் கீழே 21,300ம் வந்திருக்கும். சரிங்களா? பார்த்துக்குங்க. இப்போ அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இது பார்த்துக்குங்க. இது ஒரு ரெக்டாங்கிள், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா? ரெக்டாங்கிள் ஒயிட் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறேன். மேலே ஒன்றுன்னு போட்டிருப்பேன், அது ரெசிஸ்டன்ட் லைனுங்க. கீழே 2ன்னு போட்டிருப்பேன், அது சப்போர்ட் லைனுங்க. இது பார்த்துக்குங்க. இந்த 1ன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டண்ட். அதே மாதிரி 2ன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லைனுங்க. தெரியுதுங்களா? மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். சென்டரில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே மார்க்கெட் அரெஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது 2024 இருந்து கிட்டத்தட்ட 2024 6வது மாதம் ஜூன் மாதத்தில் இருந்துங்க. இப்போவும் ஜூன் ஜூலை 2026 2 வருஷமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மேலே 2000 பாயிண்ட், கீழே 2000 பாயிண்ட் ஓடிட்டுருக்குதுங்க. அப்கமிங் டேஸில் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்டிக்கல் சார்ட்டு, வீக்லி சார்ட்டுங்க. வீக்லி சார்ட்டுனா ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முழுவதும் நடந்தது தான் ஒரு கேண்டில். ஒரு கேண்டில்னுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குமோ அதுதான் ஒரு கேண்டிலுங்க, வீக்லி சார்ட்டுங்க. சரிங்களா? இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிலிருந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு உங்களுக்கு போகும். அப்போ 2026 இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடக்குதுங்களா? இன்னும் ஜூலைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் இருக்குதுங்க. 5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வாரம் இருக்குது? ஐநாங்க 20 வாரம் இருக்குதுங்க. ஒரு மாதத்துக்கு 4 வாரம்னா 5 மாதத்துக்கு ஐநாங்க 20 வாரம் இருக்குது. இந்த 20 வாரத்தில் மார்க்கெட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே வந்துச்சுன்னா 20,000ங்க. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிலிருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 30,000. எந்த சைடு பிரேக்கப் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதாங்கிறது இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் தெரியும். ஒரு மாதம் கூட டைம் எடுத்துக்கங்களா? அது டைமே சொல்ல முடியாதுங்க மார்க்கெட்டில். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பிரேக் அவுட் ஆகும், அடுத்த வாரம் பிரேக் அவுட் ஆனாலாம் மார்க்கெட்டில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டை ரொம்பவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்போ க்ளோசிங் பாருங்கள், 23,767 இருக்குங்களா? இந்த 23,767 இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரணும். இங்கே மீண்டும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உடைக்கணும். அப்போ உடச்சிச்சின்னா இந்த லோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லோ இந்த ப்ரீவியஸ் மந்தில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேங்க 23,000க்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாதுங்க. வருகின்ற வாரத்தில் ஒரு வாரமானாலும் சரி, 2 வாரமானாலும் சரி, 3 வாரமானாலும் சரி, 23,000க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 3,000 பாயிண்ட் இறங்குங்க, 20,000க்கு வந்துடும். அதேமாதிரி அப்சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரத்தில் பார்த்திங்கன்னா 24,500 அல்லது 24,500 அல்லது 25,000 இந்த ரேஞ்சுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு மார்க்கெட்டு 30,000 தாங்க போகும், 30,000த்துக்கே போகும். இது நீங்கள் உங்கள் புரிதலுக்காக தான் நான் கொடுக்குறேங்க. நான் பார்த்துக்குங்க. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். வரக்கூடிய இந்த 2026 முடிகிற வரைக்கும் 20 வாரம் இருக்குதுங்க. 5 மாதம் 20 வாரம் இருக்குது. இந்த 20 வாரத்தில் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, இந்த ரெக்டாங்கிளுங்கிறது ஒரு பேட்டர்னுக்குள்ளே அரெஸ்டான மார்க்கெட்டு எந்த சைடு பிரேக்கப் ஆகுது அல்லது எந்த சைடு பிரேக் டவுன் ஆகுது, ரெக்டாங்கிளிருந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே அரெஸ்டான மார்க்கெட்டு ஏதோ ஒரு பக்கம் ரிலீஃப் ஆகும். அந்த ரிலீஃப் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒன்று டவுன் சைடு அல்லது அப் சைடு. டவுன் சைடு கீழே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 23,800க்கு கீழே இந்த இடம் சொல்லுங்கள் 23,000க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு 20,000க்கே வந்துடுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி 24,500 அல்லது 25,000 இந்த 1ங்கிற போட்டுக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எப்போ வந்தாலும் சரிங்க, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த 1ன்னு போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட்டு இங்கே கீழே இறங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். சரிங்களா? இங்கேருந்து கூட மார்க்கெட்டு மேலே போகும். அதனால தான் இந்த பேட்டர்ன் வச்சுருக்கிறேன். அந்த பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் அரெஸ்ட் ஆகிடுச்சு.
அப்போ 24,000 இப்போ வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் அரெஸ்ட் ஆகி இந்த பேட்டர்னுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும், அல்லது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும். அப்போ வரக்கூடிய 20 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு உங்களுக்கு பிரேக்கப் ஆகுதோ அல்லது கீழே வரும் பார்த்துக்குங்க. கீழே இந்த ரெசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட் லைனுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு மேலே வந்துடும். இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் அரெஸ்ட் ஆகியிருக்குங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அரெஸ்ட் ஆனது மார்க்கெட்டு எந்த பக்கம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதாங்கிறது வரக்கூடிய ஒரு 2-3 வாரங்களில் தெரிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து லாங் டேர்மில் பார்க்கக்கூடிய வியூங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் லாங் டேர்மில் பார்க்கக்கூடிய வியூ தான் இந்த வீடியோ நான் எடுத்து கொடுக்குறேங்க. நான் ஒரு சின்ன புரிதலுக்காக தான் கொடுத்துருக்குறேங்க. நான் இது பார்த்துக்கோங்க சார். நான் டெய்லி இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ், அதாவது லாங் டேர்ம் வியூங்கிறது வந்து நான் என்னைக்காக சொன்னாலே கொடுப்பேன். மார்க்கெட்டு எப்படி இருந்துகிட்ருக்குது, எங்கே ரீட்டைன் ஆகுது, எப்படி சஸ்டெயின் ஆகிட்டுருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குங்காட்டிக்கு இந்த அப்டேட் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் மார்க்கெட்டை லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க 24,500க்கு மேலே நல்ல, அல்லது 25,000 வச்சுக்கிங்களா. 25,000க்கு மேலே மார்க்கெட் ரீட்டைன் ஆச்சுன்னா 30,000க்கு போயிடும். 23,000க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு 20,000க்கே வந்துடும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்டில் என்ன நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வீக்லி சார்ட்டில் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த சைடு பிரேக்கப் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதா, இன்னும் டைம் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே இன்னும் குறைஞ்ச ஒரு 2-3 வாரம் இருக்குது. அந்த 2-3 வாரம் 4-5 வாரம் கூட ஆகும். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மேலே கீழையும் 24,000 வரைக்கும் போகும், அப்புறம் 23,000 வரைக்கும் வரும். இப்படியே இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கூட இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு மேலே இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் தெரியுதுங்களா? இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே கூட மார்க்கெட் ஓடும். இந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கூட 4 வாரம் 3 வாரம் கூட ஓடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக ஒன்று டவுன் ட்ரெண்டுக்கு வரணும். டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா 23,000க்கு கீழே வந்துச்சுன்னா 20,000க்கு வந்துடும். 24,500 அல்லது 25,000க்கு மேலே போயிடுச்சுன்னா அப் ட்ரெண்டுங்க சார். இது உங்கள் புரிதலுக்காக கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது வந்து லாங் டேர்மில் பார்க்குறதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் 1 இயருக்கு உண்டான இது தான் வீக்லி சார்ட்டில் பார்க்குறது, வீக்லி டைம் ஃப்ரேமில். நான் வந்து இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸு குறிப்பாக கொடுக்குறேங்க. நான் எந்த அளவுக்கு இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் அக்யூரேஸாக கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எந்த இடத்துல பை காஸ்ட் கொடுத்தாலும் சரி, என்னோடய பை ப்ரைஸு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 30, 35, சம் வெயிட்டேஜ் இண்டெக்ஸை பொறுத்து 90 ரூபா, 100 ரூபா கூட கொடுப்பேன். ஆனால் நான் எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட்டு, மினிமம் 10 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக 1:1க்கு மேலே தான் டார்கெட் இருக்கும். நான் கொடுக்குற கால்ஸே மல்டிபிள் ப்ராஃபிட் கால்ஸ்க்கு எய்ம் பண்ணி தான் கொடுப்பேன். நான் மினிமம் 1:1, 1:3, 1:5, 1:8, 1:10 கூட போகும். நீங்கள் உங்கள் பைகாஸ்ட்டுக்கு மேலே வந்தால் உங்கள் பைகாஸ்ட்டை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். மினிமம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தாலே, குறைஞ்சபட்சம் இன்ட்ராடேயில் வந்து 2 ஹவர்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்து ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்கள் டார்கெட் மினிமம் அந்த மூமெண்டம் தகுந்த மாதிரி உங்களுக்கு 3 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் எல்லாம் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாளைக்கு 5,000 வாங்குறேங்க நான் இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் கொடுக்குறதுக்கு. இது இல்லாமல் நான் வந்து பொசிஷனல் கால்ஸும் கொடுப்பேன். அதாவது வீக்லி பிரேக் அவுட்டு, மந்த்லி பிரேக் அவுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆப்ஷனும் கொடுப்பேன் நான். விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு நான் என்னை ஃபாலோ பண்ணி ஒரு சில பேர் ஒரு 8-9 பேர் கிட்டத்தட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்குறாங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, எங்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அல்லது புதுசாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு உள்ளே ஜாயின் பண்ணி ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா கெயினும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரேடே பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னா நான் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-50 ப்ராஃபிட் ஷேரிங் வாங்குவோம். அது வந்து வீக்லி ஒன்ஸ் தாங்க சார். உங்கள் மார்ஜினுக்கு போக
உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டில் வீக்லி ஒன்ஸ் 50-50 ஷேரிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் மார்ஜின் வந்து லாஸுக்கு வந்தாலும் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா ப்ராஃபிட் ஷேரிங் கொடுத்தா போதுங்க சார். பார்த்துக்கோங்க சார். இது வந்து என்னுடைய மார்க்கெட்டை பற்றின ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. பார்த்துக்கோங்க. நன்றி சார்.